ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக 2 days முன்னாடி விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸான சீரியலில் நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகையோட வீடியோ கால் லீக்ட் ஆயிடுச்சு. அதுதான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்கான நியூஸாக போயிட்டு இருந்தது. அந்த சீரியல் நேம் தான் சிறகடிக்க ஆசை. அண்ட் அந்த சீரியலில் நடித்த ஸ்ருதி நாராயணன் அப்படின்றவங்களோட வீடியோ தான் லீக் ஆனிச்சு. அண்ட் அது தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்கள நல்லா ஏமாற்றி சில விஷயங்களை பண்ண வச்சு இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை செஞ்சுட்டாங்க. அவங்க சின்ன திரையில நடிச்சிட்டு இருந்தாங்க, திடீர்னு பெரிய திரையில நடிக்க வைக்கிறேன், உங்களை பெரிய பட்ஜெட் மூவில உங்களை நடிக்க வைக்கிறேன், பெரிய நடிகை ஆக்குறேன் அப்படின்னு சில ஆசை வார்த்தைகளை கூறி இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் அந்த வீடியோவையும் சோஷியல் மீடியால லீக் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த வீடியோ கால்ல பேசின நபர் டைரக்டர் கரு பழனியப்பன் தான் அப்படின்னு அவர் நேம அந்த வீடியோக்கு மென்ஷன் பண்றாங்க. அண்ட் அதை பத்தி அவர் இன்னமும் தெளிவான பதில் சொல்லல. இவ்வளவு தூரம் இந்த விஷயம் போனதுக்கு அப்புறம் இல்ல அது நான் இல்ல அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல. அண்ட் அந்த வீடியோல நல்ல தெளிவா அவர் வாய்ஸ் தான் தெரியுது அப்படின்னு ஸ்ருதி நாராயணோட சப்போர்ட்டர்ஸ் அவர் நேம மென்ஷன் பண்ணி பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்ருதி நாராயணன் இப்ப சின்ன திரையில நிறைய சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாலும் சடனா அவங்களுக்கு பெரிய திரையில வாய்ப்பு தரேன்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டாங்க. அது பண்ணது கரு பழனியப்பன் தான். ஏன்னா ஆல்ரெடி அவர் எடுத்த படங்கள்ல நிறைய ஆபாச வசனங்கள் பேசியிருப்பாரு. கண்டிப்பா இந்த இழிவான செயல் இவர் தான் பண்ணிருப்பாரு. அந்த வாய்ஸும் கண்டிப்பா 90% மேட்ச் ஆகுது, இவர் தான் அப்படின்னு அவர் நேம மட்டுமே பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே கரு பழனியப்பன் அவர்கள் இதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நிறைய சீரியல் ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமே இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சீரியல் ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.